வணக்கம் நண்பர்களே. அரசியலில் ஒரு நொடியில் அரசியல் திசை பயணங்கள் மாறும் என்பதற்கு உதாரணம்தான் இந்த பதிவு. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். ஜோஸ் சார்லஸ் இப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். லாட்ரி அரசனாக இருந்த மார்டின் லாட்ரிஸ் அவருடைய மகன் ஜோஸ் சார்லஸ். இன்னும் ஒரு கூடுதல் தகவல், இப்போது தாவேக்காவில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவருடைய மச்சனா ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒய்ஃபோட அண்ணன் தான் ஜோஸ் சார்லஸ். சகோதரன் வச்சுக்கலாம், என்னோட தம்பியோ சகோதரர். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, டியர் லாட்ரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாரு இந்த ஜோஸ் சார்லஸ். ஜோஸ் சார்லஸுடைய மெயின் பிஸ்னஸே லாட்ரி தான். ரியல் எஸ்டேட்டு மற்ற எல்லா விஷயங்களும் எல்லா பிஸ்னஸ்லேயும் அவர் இருக்கார். முக்கியமாக திமுகவுடையும் அவர் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கார். ஆனால் இப்பொழுது ஜோஸ் சார்லஸை கை கொடுத்துருக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக. காரணம், சர்வதேச அளவில் இந்த லாட்ரிகளை கொண்டு போகணும். லாட்ரி பிஸ்னஸ் தமிழ்நாட்டில் தான் பேன் பண்ணியிருக்காங்க. சர்வதேச அளவில் இவ்வளோ நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்பப்போ நீங்கள் பார்ப்பீங்க, கேரளா இளைஞர் 209 கோடி வாங்கினார், இவங்க அத்தனை கோடி. இந்த விளம்பரங்களுக்கு பின்னால் இருக்கும் மர்மம் இதுதான். சர்வதேச அளவில் இந்த லாட்ரியை இந்தியாவிலேயும் மற்ற மாநிலங்களெல்லாம் லாட்ரி அலோவ் பண்ணுறாங்க. இந்த லாட்ரி பிஸ்னஸை இலங்கையிலும் நடத்துவதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொடுப்பது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோ ஆதரவோ இல்லாமல் ஜோஸ் சார்லஸால் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இந்த பிஸ்னஸ் கொண்டு போக முடியாது. பணம் கொளிக்கிற ஒரு விஷயம். அப்போ அவருக்கு ஒன்றும் தேர்தல் செலவு கொடுக்கறதுக்கோ இல்லை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கோ ஒரு பெரிய விஷயம் இல்லை ஜோஸ் சார்லஸுக்கு. இப்போ பிஜேபி பீகார் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் நவம்பர் 14 அப்புறம் ஜோஸ் சார்லஸுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். பாஜகவும் ஜோஸ் சார்லஸும் இவ்வளோ கூட்டு வருவாங்க. ஏற்கனவே இந்த ஜோஸ் ஆதவ் அர்ஜுனா முட்டாள்தனமாக பேசக்கூடாது, எங்களுடைய குடும்ப பேரையோ எங்கள் பணத்தையோ யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் மீனிங் வர்ற மாதிரி சில அறிக்கைகளை ஜூன் மாதமே வெளியிட்டிருந்தார். இப்போ மாதம் நவம்பர். இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு இது ஒரு செக் வைக்கிற வேலையாக தான் மத்திய அரசு பண்ணுது பிஜேபி. ஏன்னா ரொம்ப திமிரா, நான் யார் தெரியுமா, கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தான் விஜய் பேசினார். ஆதவ் அர்ஜுனா இன்னும் ஒரு படி மேலே நாங்களும் ரவுடி தாங்கிற மாதிரி பேசினாங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு வைக்க போகிறது ஜோஸ் சார்லஸோடைய இணைப்பு. என்ன நடக்கும்? நொடிக்கு நொடி திசை மாறும் அரசியல் விஷயங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.